அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பை பாருங்க. கந்துவட்டி கொடுமையால் நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தைகளுடன் தீக்குளித்த நான் கந்துவட்டி கொடுமையால் பெண் ஒருவர் தீக்குளித்த விவகாரம். கந்துவட்டி கொடுமையால் தாய் மகன் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். காரணம் இந்த பூபாலன்ற வேலை வயிறு எரியுது. எல்லாமே போச்சு சார். அவனால் ரொம்ப வலிச்சிருக்கும்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வதரு மா பக்கிய ரிபா இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் வர வேண்டிய வட்டியை நீங்கள் விட்டு விடுங்கள். ஒரு 10,000 வருமானம் பார்க்கறவனுக்கு 15,000 செலவு இருக்கும். 20,000னா 40,000, 40,000னா 50,000. இப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பில்லியன் சம்பாதிக்கிறானே. நீங்க அவன்கிட்ட போய் கேளுங்க, என்ன சொல்லுவான்? நான் 1 பில்லியன் சம்பாதிக்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏன் எனக்கு 1.5 பில்லியனுக்கு செலவு இருக்குன்னு சொல்லுவான். இந்த கடன்கிறது முக்கியம் கிடையாது. மனுஷனுடைய பேணுதலான வாழ்க்கை தர்மம் முக்கியங்கிறத பார்க்க முடியுது. தேவைக்கு 1-2 கடன் வாங்குறது பிரச்சனை இல்லை. ஆனா அதுவே நமக்கு ஒரு பிழைப்பாக வைத்துக் கொண்டால் அந்த கடன் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கடைசியில் என்ன ஆகும்? இந்த வட்டியில் விழுந்து அவன் தன்னை அழிச்சுக்கிறத பார்க்க முடியுது. இதனால பாதிக்கப்படுறது அவன் மட்டும் இல்லை, அவனுடைய குடும்பம் சேர்ந்துதான்.